வாயை திறந்தாலே ஒரு தம்பி தானே எங்கள் பெரியப்பா வந்து செத்துட்டார். ஓகேவா? எங்கள் டாடி நாங்கள் தான் இருக்கிறோம். எங்கள் தாத்தா பேரை காப்பாற்றுறதுக்கு எங்கள் தாத்தாவுடைய அந்த பாரம்பரியத்தை கொண்டுட்டு போகிறதுக்கு நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம். அப்படின்ற பட்சத்தில் ஒரே ஒரு தம்பி தானே எவ்வளோ அவங்க பாசமாக இருக்கலாம். அவங்க வாயை திறந்தாலே எங்கள் மம்மி வந்து செத்து போயிடணும், எங்கள் மம்மி நாசமாக போயிடணும், எங்கள் மம்மி இருக்கக்கூடாது, கை கால் ஈத்திங்கன்னா பெட்டில் படுத்துக்கணும், நாங்களாம் வந்து ஆக்சிடென்ட்டில் போயிடணும், செத்துடணும். எங்கள் டாடி மட்டும் போதும், இருக்குது எதனா அரைக்குறை இருந்தால் அது எடுத்துன்னு போய் அவங்கள்ட்ட கொடுக்கணும். இப்படி தாங்க நினைப்பாங்க. இப்போ ரொம்ப இதெல்லாம் அப்படியே மனசு அவ்வளோ வேதனையாக இருக்குது, கேவலம். இதெல்லாம் வந்து யாருமே வந்து நீங்கள் இந்த மாதிரி சொந்தக்காரெல்லாம் பார்த்துக்க மாட்டீங்க. இப்படிப்பட்ட சொந்தக்காரங்க தாங்க எங்களுக்கு. இது தாங்க எங்களுடைய சுச்சுவேஷன். ஸோ வந்து எங்களுக்குலாம் வந்து சொந்தக்காரங்களாம் யாரும் கிடையாது. அம்மா வீட்டு சைடு தான் எப்படின்னா, சாரி அப்பா வீட்டு சைடு தான் எப்படின்னா, அம்மா வீட்டு சைடு அதோட பெரிய சூனியம். அதுங்களே வந்து பொண்ணு கொடுத்துக்கிட்டு பொண்ணு எடுத்துக்கிட்டு அந்த ஒரு லேடி இருக்குது அப்படி கெட்டியாக்காரன்னு சொல்லுவாங்க. ஆமாம், எங்கள் தாத்தா எங்கள் அம்மாவுடைய அப்பா அப்பவே கெட்டியாக்காரம்மா, நீ சாமர்த்தியமாக பழச்சிக்கோ அப்படின்னு எங்கள் மம்மிகிட்ட வந்து சொல்லுவாங்க. அது என்னங்க பண்ணிச்சு, எங்கள் மம்மியோட அண்ணங்காரனை அந்த பொம்பளை மட்டும்தான் விலைக்கு வாங்கிட்ட மாதிரி இப்படி பிடிச்சிக்கிட்டு அது மட்டும்தான் உறவாடிக்கணும். இன்னொரு தங்கச்சி இருக்கிறாங்க எங்கள் மம்மியோடைய அண்ணனுக்கு. எங்கள் மம்மியையும் இன்னொரு தங்கச்சியும் ஒதுக்கிட்டு அந்த ஒரு பொம்பளை பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கின்னு இருக்குது. எங்கள் மம்மியை வந்து அம்மா வீட்டு சைடும் சுடுகாடு தான், எல்லாம் செத்துட்ட மாதிரி தான். இப்படி தாங்க எங்கள் சொந்தக்காரங்களாம் வந்து இருக்கிறாங்க. இன்னும் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நடந்துச்சு, சொத்தெல்லாம் அழிஞ்சுது, எந்த ஆதரவும் இல்லை. ஆனால் ஒரு உறவு எங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கேரளா ஸ்ரீ விஷ்ணுமாயா கோவிலில். இதுதான் எங்களுடைய கதை. எங்கள் அண்ணனுக்காக இருந்தாலும் சரி, எனக்காக இருந்தாலும் சரி, வரப்போகிற அந்த மாமியார் அப்படின்ற அந்த உறவு, மாமனார் என்ற உறவு, அந்த பார்ட்னர் என்ற உறவு, அதாவது எங்கள் மம்மிக்கு வந்து பொண்ணே கிடையாது. அவள் வந்து அவளுடைய கெட்ட எண்ணத்தில் ஒரு பொண்ணே கிடையாது. எங்கள் மம்மி செத்துட்டா தலைமூட்டில் உட்காந்து அழுகிறதுக்கு பொண்ணே இல்லையா அப்படின்னு சொல்லி எங்கள் மம்மியோடைய கூட பிறந்ததும் சொல்லுது, எங்கள் டேடியோடைய கூட பிறந்ததும் வந்து சொல்லுது. ஆனால் வந்து எங்கள் மம்மியோடைய மனசு தேவையில்லை, வாழும்போதே இல்லை. இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்க? இதுதான் எங்களுடைய ஸ்டோரி. இந்த ஸ்டோரியை தெரிஞ்சுக்கிட்டு எங்கள் மம்மியோட யார் சம்மந்தம் பேச போகிறாங்களோ அவங்க தாங்க எங்களுக்கு அத்தை மாமா. அவங்களுடைய சொந்த பந்தம் தான் எங்களுக்கு அக்கா தங்கச்சி. எங்கள் மம்மிக்கு எங்கள் டாடிக்கு அக்கா தங்கச்சின்னு எல்லா உறவும் இருக்க போகுது. இதுதான் எங்களுடைய ஸ்டோரி. எங்களுடைய பர்சனல் என்ன பெரிய பர்சனல் சொந்தக்காரங்களே இல்லை. இந்த வீடியோ பார்க்குற அவங்க தான் எங்களுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து எங்களுடைய லைஃப்பில் நடந்தது. சொத்து பத்தெல்லாம் இழந்துட்டு இப்படி நடுத்தெருவில் வந்து நிற்கிறதுக்கான ஸ்டோரியும் வந்து இதுதான். ஸோ இந்த பட்சத்தில் எங்கள் மம்மிக்கு வந்து செய்வனை வச்சுருக்காங்க. யார் அப்படின்னு போய் பார்த்தா எங்கள் டேடியோடைய கூட பிறந்தது போய் செய்வனை வச்சுருக்கு. எங்கள் மம்மி கூட இருக்கிறதுங்களாம் வயிற்றுச்சல் பிடிக்குதுன்னு எல்லாத்தையுமே வந்து இந்த பேர் எல்லாம் பொன்னூர் ஸ்ரீ விஷ்ணுமாயா கோவில் கேரளாவில் பெருங்கோட்டுக்கரையில் இருக்குது.